வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. என்ன அந்த நல்ல செய்தி அப்படிங்கிறதுல குரூப் 1, 2 இருக்கிறாங்க. அவங்களுடைய டைம் ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுடைய உள் மனதை கேட்டு தேர்ந்தெடுத்து பாருங்கள். தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களுக்கு பிரபஞ்சத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி. என்ன அந்த நல்ல செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவான வாசிப்பு குரூப் 1, இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள். சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களுக்கு பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த நல்ல செய்தி என்ன? குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுக்கு பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த நல்ல செய்தி என்ன? அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க குரூப் 1க்கு? 2 செய்திகள் அவங்களே வந்திருக்கிறாங்க. கீழே விழுந்துட்டாங்க குரூப் 1. நான் அவங்கள எடுத்துடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, வந்திருக்கிறாங்க 2 செய்திகள். பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. முதல் நல்ல செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு ட்ரெஷர் அப்படின்னு ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. 2வது நல்ல செய்தியை நம்ம பார்த்துருவோம். என்ன சொல்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, வாவ், டிஃபிகல்ட் ட்ரூத். ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்னா கஷ்டம், ட்ரூத்னா உண்மை. ஒரு கஷ்டமான ஒரு உண்மை ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிய போகுது. ட்ரெஷர் உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கப்பட்டிருக்கலாம். அது சொத்தாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயங்க அது உங்ககிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு கசப்பான உண்மை, ஒரு கஷ்டமான ஒரு உண்மை தான். அது நீங்கள் கூட மறைச்சிருக்கலாம். அது இனிமேல் நீங்கள் சொல்ல போகிறீங்க அந்த உண்மையை. அல்லது உங்ககிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கலாம். அது அவர்கள் உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க. அந்த உண்மை ஏதோ ஒன்று தெரிய போகுது. இல்லை, இது வேற செய்தி, இது வேற செய்தினாலும் ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய போகுது. ஏன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவர்களுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிய போகுது. இது வரைக்கும் மறைக்கப்பட்ட ஏதோ ஒரு உண்மை தெரியலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதோட ட்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதேனும் லாபம், வரவு, ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அல்லது ஏதேனும் ஒரு சொத்து ரீதியாக வீடு, இடம், லாட்ரி, இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியான சில விஷயங்கள், அல்லது உங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த ஏதோ சில நல்ல ஒரு விஷயந்தாங்க. அது உங்களுக்கு கூட ஏதோ ஒன்று கிடைக்கலாம் அப்படிங்கிற, உங்களுக்கும் அதில் பங்கு உண்டு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை கொடுத்துருக்குறாங்க. சரிங்க, இத்தனை செய்திகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. டேரோ மூலியமாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம் நம்ம இவர்களை. வாவ் வாவ், குரூப் 1 எடுத்தோன்னே உங்களுக்கு இங்கே 6 of Wands வந்திருக்கிறாங்க. 6 of Wandsனாலே ஏதோ ஒரு வெற்றி தான். ஆஹா, சக்ஸஸ், எனக்கு அதே தான், ஏதோ ஒரு வெற்றி செய்தியை தான் இங்கே அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. என்ன அந்த வெற்றி செய்தி? ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தர வேண்டியது ஏதோ ஒன்று தந்த பிறகு நீங்கள் இவ்வளோ நாளாக சிரமப்பட்டதற்கு இப்பொழுது உங்களுக்கு ஒரு விடுவு காலம், அது ஒரு வெற்றி. ஏதோ ஒன்று கஷ்டமான ஒரு உண்மை உங்களுக்கு, அப்பாடா இப்பயாவது எனக்கு உண்மை தெரிந்ததே, எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம், ஏதோ ஒரு வெற்றி தான். அவர் கையில் ட்ராஃபி வச்சிருக்கிறதுக்கும் ட்ரெஷர் அப்படிங்கிறதுக்கும் ஏதோ உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பணம், இன்வெஸ்ட்மெண்ட், ஆரம்பத்திலே சொன்னது போல் ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒரு லாபம் உங்களுக்கு இங்கே கிடைக்கிது அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்குறாங்கங்க. சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களுக்கு பிரபஞ்சத்தில் இருந்து வரக்கூடிய அந்த நல்ல செய்தி என்ன? முதல் செய்தி உங்களுக்கு 6 of Wands, ஏதோ ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறது. என்ன அடுத்தடுத்த செய்திகள் உங்களுக்கு அந்த நல்ல செய்திகளை சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒருத்தவங்க கீழே நமக்கு இங்கே வந்துட்டாங்க. நம்ம என்ன செய்திகளை எடுக்கிறோம் பார்க்கலாம். குரூப் 1 என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. 2வது செய்தி Queen of Wands. 3வது செய்தி 7 of Pentacles. அதே தான், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பிட்டவர்கள் இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தவங்க கண்டிப்பாக நீங்கள் சுய தொழில் பண்ணுறீங்க, சுயமாக தொழில் செஞ்சுக்கிட்டு வரீங்க, சொந்தமாக நீங்களே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துகிறீங்க, தொழில் பண்ணுறீங்க, எல்லாமே வெற்றி. உங்களுக்கு முதல் செய்தியே வெற்றி. ஆனால் கடைசி இங்கே என்ன ஒரு செய்தி கொடுத்துருக்காங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் போட்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பெருசாக லாபத்தை கொடுக்கல, வெற்றியை கொடுக்கல, அங்கீகாரங்கள் கொடுக்கல, அந்த அளவுக்கு நான் லாபத்தை பார்க்கல, ஏதோ ஒரு அளவுக்கு கைக்கு வருதுங்க, அவ்வளோதாங்க, ஏதோ போட்டு சமாளிக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாங்க. குவீன் ஆஃப் வான்ஸும் அதே தான் சொல்கிறாங்க. நான் செய்கிற அந்த சுய தொழில் இருவரையும் நம்ம ஒப்பிட்டு பேசுகிறோங்க. ஏன்னா வந்திருக்கிற செய்திகளெல்லாம் வைத்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவங்க இங்கே இதைத்தான் சொல்கிறாங்க. நம்ம செஞ்ச தொழில் கஷ்டப்பட்டு ஆரம்பித்தோம்,
இருக்கிறதெல்லாம் நான் போட்டு ஆரம்பித்தேன், ஆனால் அந்த அளவுக்கு லாபம் இங்கே வரலை. ஆனால் ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருந்து மறைக்கப்பட்டது இப்பொழுது உங்களுடைய கைக்கு வர இருக்கு. இது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியையும் லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. சரிங்க, வேறு என்ன செய்திகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1க்கு உங்களுக்கு பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த நல்ல செய்தி என்ன? குரூப் 1க்கு பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த நல்ல செய்தி என்ன? வந்திருக்கிறாங்க. வாவ், பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதே தான். இப்பொழுது நீங்கள் ஏதோ உங்கள் கைக்கு வந்த அந்த ஏதோ ஒரு ட்ரெஷர், ஏதோ ஒரு லாபம் உங்கள் கைக்கு வந்த பிறகு நீங்கள் இருக்கிறதையே புதுப்பிக்கிறதோ அல்லது இருக்கிறத வைத்து இன்னும் மேலே சில விஷயங்களை செய்ய போகிறீங்க. அதை நான் புதுப்பிக்கிறதாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா இன்னும் ஒரு கடை திறக்கிறதாக கூட இருக்கலாம், அல்லது நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி தொழில் பண்ணுறோமே, இதை பற்றி நம்ம இன்னும் கற்றுக்கணும், இன்னும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இன்னும் மேலும் போய் எடுத்து படிக்கிறது, ஒரு காசஸ் எடுத்து படிக்கிறது, அல்லது நீங்கள் யாரையாவது ஒருத்தவங்களை எடுத்து அவர்களுக்கு பணம் கட்டி அவர்களை படிக்க வைக்கிறது, அவர்களை உங்களுடைய வேலை இடத்துல ஒரு நல்ல பதவியில் நீங்கள் உட்கார வைக்கிறது, அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குற ஒரு முதலாளியாகவும் நீங்கள் தெரியப்படுறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னும் ஒரு செய்தி சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க குரூப் 1. என்ன அந்த நல்ல செய்தி? 2 of Swords. அதே தாங்க. ஏதாவது ஒரு கிராஸ் ரோட்டில் இருந்திருப்பீங்க. இதை நம்ம செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, எனக்கு தெரியலை, குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறது, இப்படியே போயிருமா, இல்லை வேறு ஏதாவது வழிகள் உண்டா, நம்ம இதுக்கு சரி சொல்லுவோமா, இல்லை எப்படி, அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள். ஏதோ ஒரு கிராஸ் ரோட், ஐயோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டோமே, இப்போ இதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டணுமே, முடிவு சொல்லணுமே. ஆனால் நல்ல முடிவுகள் தான் எடுப்பீங்க. அந்த நல்ல முடிவுகள் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது எல்லாம் ஒரு செய்தி குரூப் 1. ஆனால் இவங்க வேறு ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்ல விருப்பப்படுறாங்க. இந்த டிஃபிகல்ட் ட்ரூத், ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு உண்மை, அது என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம் குரூப் 1. எதுக்காக பிரபஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட் ட்ரூத் அப்படின்னு ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க? அது என்ன அந்த கஷ்டமான உண்மை, அல்லது எதற்காக இந்த கஷ்டமான உண்மையை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க? அது என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 வந்திருக்கிறாங்க. என்ன அந்த செய்தியை பார்க்கலாம். 9 of Pentacles. அதே தான், குறிப்பிட்டவர்கள் நீண்ட காலமாக அதே தாங்க சொல்கிறாங்க. ஏதோ ஒரு கஷ்டமான உண்மை, நீங்கள் நீண்ட காலமாக நீங்கள் உழைத்ததை யாரும் ஒருத்தவங்க திருடி வச்சுக்கலாம், ஒளிச்சி வச்சிருந்திருக்கலாங்க, அல்லது மறைச்சி வச்சிருக்கிறாங்க. இனிமேல் அது உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா பென்டக்கிள்ஸ் பென்டக்கிள்ஸ் பென்டக்கிள்ஸ், முதல் செய்தியே வெற்றி செய்தி அப்படின்னு சொல்ல முடியும். இங்கேயும் பென்டக்கிள்ஸ் அப்படி, இங்கேயும் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அதே தான், ஏதோ ஒரு பணம் ரீதியாக, இடம் ரீதியாக, ஒரு சொத்து ரீதியாக, வீடு, இன்வெஸ்ட்மெண்ட், ஏதோ ஒரு பணம், ஏதோ ஒரு எப்படி சொல்கிறதுங்க, உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு சேர்த்து வச்ச ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு நகையாக இருக்கலாம், ஒரு வைரமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருந்து மறைக்கப்பட்டது, இப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதன் மூலியமாகத்தான் நீங்கள் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணி ஒரு வெற்றிகரமாக ஒரு நேரம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத பிரபஞ்சம் இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு கொடுக்குறாங்க குரூப் 1. வாழ்த்துக்கள். கடைசியாக குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், பிரபஞ்சம் நேரடியாக உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, ஆசீர்வாதங்கள் அல்லது ஏதேனும் ஆலோசனைகள் ஏதேனும் சொல்ல விரும்புகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 அவங்களே வந்திருக்கிறாங்க. அதே தாங்க, மதர், ஃபாதர் அண்ட் காட். மதர், ஃபாதர், கடவுள் தாங்க உங்களுடைய தாய் தகப்பனார். உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒன்று மறைக்கப்பட்டது, இல்லை ஏதோ உங்களுக்கு வர வேண்டியது தடைப்பட்டு இருந்தது, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பெருசாக கஷ்டப்படுறீங்க நேர்மையாக. ஏன்னா இங்கே உங்களுடைய செய்திகள்லாம் வைத்து பார்க்கும் பொழுது, அதுவும் குவீன் ஆஃப் வான்ஸை வைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப நேர்மையாக வேலை பார்க்குறீங்க, நேர்மையாக இருக்கிறீங்க. உங்களுக்கு இல்லாட்டினாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கணுமே செய்யணுமேன்னு பண்ணுறீங்க. ஆனால் ஏதோ ஒன்று கடவுள் உங்கள் கூடயே தாய் தகப்பனாராக இருந்து ஏதோ ஒன்று வர வேண்டியது அவர்கள் மூலியமாக, இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக உங்களுடைய கடவுள் தாய் தகப்பனாராக இருந்து அந்த ஆசீர்வாதத்தை மிகவும்
பிரமாதமாக கொடுக்கப்படுகிறார். வாழ்த்துக்கள் குரூப் 1. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள். பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்ன? அந்த நல்ல செய்தி குரூப் 2 நம்ம பார்க்கலாம். ஞாபகத்திலையும் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. யாருடைய பேர், ராசி, நட்சத்திரம் அப்படிலாம் நம்ம இங்கே யாருக்கும் பார்க்கல. பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா நீங்கள் அந்த வாசிப்பை தவிர்த்துருங்க. குரூப் 2. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள். பிரபஞ்சத்திலிருந்து குரூப் 2க்கு வரக்கூடிய அந்த நல்ல செய்தி என்ன? பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய குரூப் 2க்கு அந்த நல்ல செய்தி என்ன? பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த நல்ல செய்தி குரூப் 2க்கு. இங்க முதல் செய்தியை பார்க்கலாம், என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது. ரிவர்சல். போனது மறுபடியும் ஏதோ திருப்பி வர இருக்கு. ரிவர்ஸ் அந்த மாதிரி. இது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது குரூப் 2. சார் நம்ம அவங்கள கிளாரிஃபை பண்ணலாம். ஆனால் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இரண்டாவது நல்ல செய்தியும் பார்த்துருவோம். மிஸ்சீஃப். ஏதோ ஒரு விளையாட்டுத்தனம். அந்த விளையாட்டுத்தனம் நீங்கள் யாருக்கோ பண்ணியிருந்தது இப்பொழுது உங்களுக்கு மறுபடியும் வர இருக்கு. அல்லது உங்களை யாரோ ஒருத்தவங்க விளையாண்டு விட்டுருப்பாங்க, தோக்கடிச்சிருப்பாங்க, துரோகம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவர்களுக்கு அது மறுபடியும் போய் சேர போகுது அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்குறாங்க. 2 செய்திகள் சொல்கிறாங்க இல்லையா? அதை எப்படி பிறந்தனதோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் கெட்டது பண்ணியிருந்தீங்கன்னா அது திருப்பி உங்களுக்கே வர இருக்குது. நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கே திருப்பி வர இருக்குது. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு கெட்டது பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அவர்களுக்கு அதை திருப்பி போக போகுது. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த நல்லதை இப்போ அவர்களுக்கு பண்ண போகிறீங்க. ஆனால் மிஸ்சீஃப்னு சொல்லும் பொழுது ஒரு கோமாளித்தனம், ஒரு விளையாட்டுத்தனம். அது நல்லதும் ஆயிருக்குது, அது விபரீதமாகவும் ஆயிருக்கு. குரூப் 2 பார்க்கலாம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. சரி, குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள். பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த நல்ல செய்தி என்ன? பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய குரூப் 2க்கு அந்த நல்ல செய்தி என்ன? முதல் செய்தியை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த நல்ல செய்தி என்ன? குரூப் 2க்கு வந்திருக்கிறாங்க. முதல் நல்ல செய்தி உங்களுக்கு த ஹெர்மிட். நம்ம இரண்டாவது செய்தியும் பார்த்துருவோம். குரூப் 2 உங்களுக்கு வந்திருக்கிறது த குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இருவருமே ஏதோ ஒரு உச்சத்தில் ஏறி உட்காந்துருக்குறாங்க. அப்போ யாரோ ஒரு தலைமையில் பொறுப்பில் இருப்பவர்கள் தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க. இல்லை நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த வேண்டான்னு வெட்டி விட போகிறீங்க. அல்லது ஒரு உண்மையை போய் பேச போகிறீங்க. அதான் இங்கே செய்தி சொல்கிறாங்க. என்ன ஒரு செய்தி? நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுப்போம். குரூப் 2 ஏஸ் ஆஃப் கப்ஸ். அதே தான், இது ஏதோ ஒரு உறவு சம்பந்தமான ஒரு வாசிப்பாக சொல்லப்படுது குரூப் 2. ஸோ நான் சொன்னேன் இல்லையாங்க, நல்ல விஷயந்தாங்க இதில் சொல்லப்படுது. ஆனால் ரொம்ப கன்ஃபியூசிங்காக குழப்பமான சூழ்நிலைகள் தான் இங்கே சொல்லுது. நான் ரொம்ப பொறுமையாக எடுத்து சொல்கிறேன். அவசரப்பட்டு வேகமாக ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்காகத்தான் நான் பொறுமையாக சொல்கிறேன். ஏதோ ஒரு புதிய கதவு மறுபடியும் திறக்கப்படுது. ஏற்கனவே உங்களுக்கு தப்பு பண்ணவங்க யாரோ ஒருத்தவங்க மறுபடியும் மன்னிப்பு கேட்டு புதிய தொடக்கம் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. இவங்க ஏற்கனவே ஒரு நல்ல தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. நல்ல ஒரு தலைமை பொறுப்பு தாங்க. ஒரு மேனேஜராக இருக்கலாம், சீனியர் மேனேஜராக இருக்கலாம், டைரக்டர், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், பிரசிடென்ட், பேங்க் மேனேஜர்ஸ், சூப்பர்வைசர்ஸ், லீட், ஒரு குரூப்பை லீட் பண்ணக்கூடிய ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ், அந்த போலீஸ், ஆர்மி, இந்த மாதிரியான ஒரு தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களாக சொல்லப்படுது. ரொம்ப லாஜிக்கலாக பேசுவாங்க. இவங்ககிட்ட விளையாட்டுத்தனமாக பேசுறது, குறும்புத்தனமாக பேசுறது இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் விளையாட்டுத்தனமாக குறும்பாக பேசினாலும் கூட இவங்க நேராக விஷயத்துக்கு உங்களோட குறும்புத்தனத்தை வெட்டி விடுற மாதிரி நேராக கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டு இது தான் உண்மை, இது இப்படி தான் இருக்கணும், இது இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருப்பாங்க. இது நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ எப்படி பொருந்தினதை எடுத்துக்கோங்க. ஸோ புதிய கதவு ஒன்று திறக்க இருக்கு. அழகான ஒரு உறவு. ஏற்கனவே நீங்கள் வேறு யாரோட உறவில் இருந்தீங்கன்னா அவர்களை வேண்டான்னு வெட்டி விட்டீங்கன்னா மறுபடியும் அவர்கள் மன்னிப்பு கேட்டு புதிய கதவை திறக்க இருக்கிறாங்க. ஒன்று. ஏற்கனவே நீங்கள் ஒரு உறவில் இருந்து அவர்களோ நீங்களோ வெட்டி விட்டீங்கன்னா, வேண்டான்னு பிரிஞ்சு போயிருந்தீங்கன்னா புதிய உறவு கூட வர இருக்கு. ஆனால்
அதுலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர்கள்கிட்டையும் ஏதோ ஒரு கோமாளித்தனமும் விளையாட்டுத்தனமும் இருக்கிறது. கவனம் அப்படிங்கிற ஒரு செய்தி. ஏன்னா மிஸ்சீஃப்ங்கிறது நல்ல செய்தியாக எனக்கு பெருசாக சொல்லப்படலைங்க உங்களுக்கு வந்த செய்திகள்லாம் வைத்து பார்க்கும் பொழுது. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. ஸோ புதிய கதவு திறக்குது, நல்ல உறவு வருது. உங்களுக்கு யாரேனும் துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா, கஷ்டத்தை கொடுத்துருந்தாங்கன்னா, உங்களை ஒரு விளையாட்டு பொருளாக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா, மறுபடியும் அவர்கள் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டு புதிய கதவு திறக்க இருக்கிறாங்க. இந்த நபர் போன பிறகு நீங்கள் ரொம்ப தனிமையில் வாடி இருக்கிறீங்க. அந்த தனிமையில் நீங்கள் இருக்கும் பொழுது குறிப்பிட்டவர்கள் நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீ யாரு, உன்னுடைய தவறு என்ன, நீ ஏன் இந்த மாதிரி இடத்த கொடுத்த, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுன அப்படிங்கிற ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய ஆன்மீக ரீதியாக தனிமை உங்களுக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். சில பேர் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் என்னவோ ஹெர்மிட் மறுபடியும் வந்திருக்கு. ஸோ ரிவர்சல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒன்று போனது மறுபடியும் வர இருக்கு. அப்படியே வந்தாலும் மிஸ்சீஃப்னு சொல்லும் பொழுது கவனம். புதிய நபராக இருந்தாலும் கூட கவனம் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஸோ என்ன இருந்தாலும் சரி, இந்த நபரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னாலும் அவர்கள் ஏதாவது உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டு புதிய கதவை திறக்கலாம். அவர்கள் கூட ஏதோ ஒரு தனிமையில் தான் வாடி இருக்கிறாங்க. நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டோமே. ஏன்னா குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் சொல்லும் பொழுது டப்புன்னு இப்படி ஒன்றுமே சொல்லாமல் இல்லாமல் வெட்டி விட்டு போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு தனிமை அவர்களுக்கு அதை உணர்றாங்க. ஸோ மறுபடியும் மன்னிப்பு கேட்குறது. இது புதிய நபராக இருந்தாலும் கூட குரூப் 2 நல்ல ஞாபகத்தில் இருக்கட்டும். குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னு சொல்லும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் கூட அவர்கள் யாரையாவது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வெட்டி விட்டுட்டு கூட அவர்கள் உங்ககிட்ட பழகலாம், பேசலாம். ஆனால் அவர்கள் இந்த உண்மையை சொல்கிறாங்கங்கிறத தான் இந்த குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் சொல்லப்படுது. இருந்தாலும் மிஸ்சீஃப் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு குணம் இருக்கும். அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ளர்ட் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நிறைய பட்டாம்பூச்சிகளை பார்க்குறோம். அப்போ நிறைய பேரோட பேசுறது, ஆரோக்கியமான நட்பு வச்சுக்கிறது, நிறைய பேரோட பழகிறது, இந்த ஃப்ளர்ட் அப்படிங்கிற சில விஷயங்கள் இவர்களுக்கு இருக்கலாம். இது நீங்களாக கூட இருக்கலாம் குரூப் 2. இப்படிப்பட்ட செய்திகளை கொடுத்துருக்குறோம். ஸோ ஏதோ ஒரு புதிய அன்பான கதவு அதிக அன்போடு மிகவும் அழகாக திறக்கப்படுகிறது. போனவர்களாக திரும்பி வரலாம், புதிய நபர்களாக இருக்கலாம். கவனம் எது இருந்தாலும் சரி குரூப் 2 கவனமாக பார்த்து இருங்க. ஹெர்மிட் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. மூவ் ஆன் பண்ணுறதுக்கு என்ன நல்ல முயற்சிகள் பண்ணுறீங்களோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஞானத்தையும் அறிவையும் நல்ல வழியையும் அது காட்டும் குரூப் 2. கடைசியாக இவர்கள் நமக்கு வேறு ஏதேனும் அறிவுரைகள் கொடுக்குறாங்களா பிரபஞ்சம் பார்க்கலாம். டெம்பரன்ஸ் பார்த்தீங்களா குரூப் 2, கடவுள் எப்பொழுதுமே கைவிட மாட்டார் குரூப் 2. உண்மையில நான் சொல்கிறேன், டெம்பரன்ஸ்னாலே டிவைன், தெய்வம், தெய்வீகம், தேவதைகள், எதையுமே சமமா பாரு அப்படிங்கிறத செய்தி சொல்கிறாங்க. எதுலேயுமே அவசரப்பட்டு சேத்துல ஒரு காலை ஐயோ வந்துட்டாங்களே வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிடாம சேத்துல ஒரு காலு ஆற்றுல ஒரு காலுன்னு வச்சிடாதீங்க. எதுலேயுமே பொறுமை வேணும். ஹெர்மிட்டும் டெம்பரன்ஸும் ஒன்றா வந்திருக்கு. தெய்வீக செய்தி, தெய்வம் கூடயே இருக்கு. அவர்கள்கிட்ட ஒரு முறை பேசுங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி ஒரு புதிய கதவு திறக்க இருக்கே, போனவங்க மறுபடியும் வர்றாங்களே எப்படி கேளுங்க. புதிய நபர் யாரோ ஒருத்தவங்க வராங்களே, புதிய கதவு நிறைய அன்பு கொடுக்குறாங்களே எப்படி கேளுங்க குரூப் 2. டெம்பரன்ஸ் அப்படின்னாலே சமப்படுத்துங்க. ஒரு பக்கத்து கதையை மட்டும் கேட்காம 2 பக்கத்து கதையும் கேளுங்க. உண்மையை சொல்கிறாங்களா, பொறுமை வேணும். சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் வைக்காதீங்க. ஸோ தேவதை பிரபஞ்சம் உங்கள் கூட இருக்கு குரூப் 2. வாழ்த்துக்கள். கடைசியாக பிரபஞ்சம் நேரடியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அறிவுரையாக இருக்கட்டும், ஆலோசனையாக இருக்கட்டும். என்ன சொல்றாங்க பிரபஞ்சம் குரூப் 2க்கு வராங்க பார்க்கலாம். குரூப் 2 ஸ்பிரிச்சுவல் growth. இப்போதானங்க சொன்னோம், இப்போதானங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். கடவுளுடைய துணை ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. ஸ்பிரிச்சுவல் growth நம்ம இப்போதான் சொன்னோம். ஆன்மீக ரீதியாக சில பேர் உங்களை சுத்தப்படுத்திக்கிட்டு வரீங்க. தியானம், ஆன்மீகம், ஜபம், ஆன்மீக சேவைகள், தனிமைங்கிறது கூட நீங்கள் ரொம்ப ஆன்மீக ரீதியாகத்தான் உங்களுடைய தனிமையை அழகாக சுத்தப்படுத்திக்கிட்டு வரீங்க. ஸோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களை சுற்றி ரொம்ப மிகவும் தூய்மையான ஆற்றல் உங்களை சுற்றி இருக்கு குரூப் 2. அதை கெடுத்துக்காதீங்க. ஸோ எதுலேயுமே அவசரப்படாதீங்க. புதிய கதவு திறக்குதுன்னு
பொறுமை, ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆன்மீக ரீதியாகவும் வளர்ந்து வரீங்க. கடவுள் துணை இருக்கு, தேவதைகள் பிரபஞ்ச துணை இருக்கு. அவர்களிடம் எப்பொழுதும் ஒரு முறை பேசிட்டு, ஒரு முறை சொல்லிட்டு, இல்லை ஒரு லெட்டரை எழுதி அவங்களுக்கு ஆஃபர் அர்ப்பணம் செய்யுங்க. செய்த பிறகு கண்டிப்பாக எந்த தடங்கள் உங்களுக்கு வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. குரூப் 2 நம்பிக்கையோடு இருங்கள். வாழ்த்துக்கள் குரூப் 2. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.